அம்மாவின் கையளவு சோறு ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கங்க. அம்மா 80ஸ்ல மீன் குழம்பு செஞ்சாங்கன்னா, மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பு செய்ய மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி எல்லாம் மீன் குழம்பு எங்கள் அம்மா செய்ய மாட்டாங்க. எப்போவாவது ஒரு தடவை தான் செய்வாங்க. அப்போ கட்டாயம் அந்த மீன் குழம்புல அந்த மாங்காய் போட்டு செய்யும்போது அவ்வளோ மணமாக இருக்கும். தெருவே மணக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னக்கா மீன் குழம்பான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நமக்கு அம்மா கையில் சாப்பிட்ற சாப்பாடுங்கிறது எப்போவுமே ஸ்பெஷல் தான். அதை நினைவுக்கு கொண்டு வர விதமாக இன்றைக்கி அம்மா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி மாங்காய் போட்டு மீன் குழம்பு. இன்றைக்கி நான் ஊளி மீன் வாங்கியிருக்கிறேன். அந்த மீனில் மாங்காய் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மணக்க மணக்க மாங்காய் போட்ட மீன் குழம்பு பக்கத்துலேயே ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள். டேஸ்ட்டு இன்னமும் நாக்கில் எச்சி ஊறுது. அந்த மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஊளி மீன் 1 கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். மாங்காய் எல்லாமே நறுக்கி வச்சுருக்கிறேன். நல்லா ஒரு சின்ன தேங்காய் வந்து பல்லாக கீறி எடுத்து வச்சுருக்கிறேன். நிறைய பேருக்கு இப்போது சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த தேங்காய் பல்லுக்காக அம்மாக்கிட்ட எத்தனை தடவை கெஞ்சுவோங்கிறது ஞாபகம் வரும். அம்மா தேங்காய் கீறி வச்சுருந்தாங்கன்னா ஒரு துண்டு கொடுங்க நம்மக்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருப்போம். உங்களில் எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ தேங்காயோட 1/2 ஸ்பூன் சின்ன சீரகமும் 4 பல் பூண்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இங்கே நம்ம மாங்காய் வேக வைக்கிறக்காக மண் சட்டியில் தான் நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதனால் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அம்மா எப்போவுமே நல்லெண்ணெயில் தான் மீன் குழம்பு செய்வாங்க. பெரும்பாலும் அப்போலாம் நான்வெஜ்னால் நல்லெண்ணெய் தாங்க. நான் எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோடைய ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. அப்போல்லாம் சால்ட் வந்து அதிகமாக யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்றா போட்டு தான் அம்மா வதக்குவாங்க. நல்லா ஒன்று போல் வதங்கி வந்துடும். நல்லா அந்த மாதிரி வெந்து வரும். எண்ணெயிலேயே அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வெந்து வந்தோடனே நறுக்கி வச்சா மாங்காயை சேர்த்துடுங்க. மாங்காயை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு வேக விட்டுடலாம். அந்த மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கிறேன். இப்போ மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். மூடி போட்டு அந்த மாங்காய் வேகும்போது பார்த்திங்கன்னா மணம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அப்போ வந்து அம்மியில் தானே நம்ம அரைக்கிறது, மிக்ஸி ஜாரெல்லாம் அப்போ கிடையாது. அம்மியில் நல்லா நைஸாக அம்மா அரைச்சி எடுத்துப்பாங்க. நாங்கள் மீன் குழம்புனா பக்கத்தில் இருந்தே அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ நல்ல பெரிய எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சதை நம்ம அப்படியே கரைச்சி சேர்த்துடலாம். இந்த தேங்காயோடைய அம்மா வந்து புளி கரைச்சி ஊற்றிடுவாங்க. மசாலா எல்லாமே இந்த தேங்காயோடைய கரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. இந்த புளி கரைக்கும் போது ரெண்டாவது நம்ம இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம புளி கரைக்கும் போது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு கரைச்சி தேங்காயோட ஊற்றிடுவாங்க. இதே மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு செய்து பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறே நிறையாத மாதிரி அவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். குழம்பு வந்து சாப்பிட நமக்கு சாப்பாடு இழுத்துட்டே இருக்கும். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். மீன் குழம்பு அவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துடலாம் தேங்காயோட. தேங்காய் அரைக்கும் போதே அம்மியில் லைட்டாக கழுவி அம்மா தேங்காயோட சேர்த்து வச்சுருப்பாங்க. நம்ம மிக்ஸி ஜாரை அலசி சேர்த்துக்கலாம். இது வந்து மீன் குழம்பு மசாலாத்தூள். இந்த மீன் குழம்பு மசாலாத்தூள் உங்களுக்கு வந்து எப்படி செய்யணும்னு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இது ஒரு வீடியோவாகவே போடுறேன். 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் மீன் குழம்பு மசாலாத்தூள். இதில் வந்து காரம் எல்லாமே அடங்கியிருக்குது. வரமிளகா, கொத்தமல்லி, சீரகம், மிளகு, வெந்தயம் இது எல்லாமே கலந்து தான் அரைச்சி வச்சுருக்குறோம். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ மசாலாத்தூள் சேர்த்த உடனே நல்லா கையால் கரைச்சி மசாலாலாம் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். இந்த பக்கம் நல்லா மாங்காய் வெந்து மணம் அப்படியே வீடு ஃபுல்லாக மணமாக இருக்குது. நல்லா மாங்காய் வந்து குழைவாக வெந்துருச்சு. இந்த மாதிரி குழைவாக வேகணும். அப்போ தான் அந்த மீன் குழம்புல வந்து அந்த மாங்காயோட சாறு இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலாலாம் கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போக கொதிக்க விட்டுக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அம்மாவோட ரெசிபிகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் சின்ன வயசில் அம்மாவோட ரெசிபியை எதை மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. நான் வந்து நிறையாவே அம்மாவோட ரெசிபீஸை மிஸ் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி தான். என் கணவரே சொல்லுவார், உன்னோட இவ்வளோ நாள் சமையலில் இன்னமும் உங்கள் அம்மாவோட அந்த கைப்பக்குவம் ஏனோ இன்னும் வரலை, அவ்வளோ நல்லா இருக்கும் உங்கள் அம்மாவோட சமையல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு என் கணவரே சொல்லுவார். இப்போ குழம்பு வந்து நல்லா பச்சை வாசம் போக நல்லா தலை தலைன்னு கொதிச்சிருச்சு. நல்ல ராஸ்மெல் போக கொதிச்சா தான் மீன் வந்து நம்ம சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அப்போ தான் மீன் வந்து உடையாமல் நமக்கு அப்படி துண்டாகவே இருக்கும். நம்ம மீன் சேர்க்க முன்னையே எங்கள் அம்மா வந்து மல்லி தலைகளை சேர்த்துருவாங்க, பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருவாங்க. இப்போ அந்த குழம்பு நல்லா கொதிச்சதுனால நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். அம்மா எப்போவுமே அந்த தலைப்பகுதியை தான் சாப்பிடுவாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த துண்டெல்லாம் மீன் துண்டுக்கு வச்சு குழம்பு ஊற்றி கொடுத்துட்டு அவங்க அந்த தலைப்பகுதியை மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க. உங்களில் எத்தனை பேரோட அம்மா இதே மாதிரி அந்த குழம்புல தலைப்பகுதியை எடுத்து சாப்பிட்றது பார்த்துருக்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மீன் துண்டுகளை சேர்த்துட்டு ஓரங்கள்லேருந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டுறீங்கன்னா அந்த மீன் துண்டெல்லாம் நல்லா குழம்புல முங்கி வரும். மீன் துண்டு சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தலைன்னு கொதிச்சிடணும். லைட்டாக அப்படி ஒரு கொதி வரும்போதே அம்மா என்ன செய்வாங்கன்னா நடுவில் கரண்டி விட்டு கிளறிவாங்க. அப்போ மீனும் உடையாது, அடியில் வந்து மசாலா தங்காமல் ஒன்று போல் நல்லா கொதிச்சு வரும். கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருவாங்க. குழம்பு பாருங்கள் நல்லா தலைன்னு கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து குழம்பு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான அம்மாவோட கைப்பக்குவத்தில் அதுவும் சூப்பராக மாங்காய் போட்டு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.